விஜயலலிதா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்ப்போம். சோயா சாஸ் 1 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், வெங்காயத்தாள் ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தாளில் இருக்க வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, காலிஃப்ளவர் இவ்வளோ பெரிய சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா மாவு. நான் சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து பண்ணுறது. எப்படி பண்ணலான்றதை சொல்கிறேன் வாங்க. நான் இந்த மாதிரி மைதா மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் கோதுமை தோசை பாதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி போடலான்றதை காட்டுறேன் பாருங்கள். நான் சின்ன சின்னதாக பண்ணி போட்டிருக்கேன். அது எப்படி வேகணுன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஒட்டிக்கும், கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா வந்துடும். இது வெந்த பின்னாடி எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் பாருங்கள் பொரித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொரித்து எடுக்கணும். சின்ன சின்ன சைஸாக பார்த்து கட் பண்ணி அழகாக பொரித்து எடுக்கணும். இது எப்படி பண்ணலான்றதை காட்டுறேன் பாருங்கள். கடாயை சூடு பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். அதில் பூண்டு போடுறேன் நான். வெங்காயத்தாளை போடுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. நான் இதில் ஒரு 1/4 வாசி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் போடுறேன். காஷ்மீர் சில்லி தான் நான் போட்டிருக்கேன். இது கூட டொமேட்டோ சாஸு போடணும். நான் 1 ஸ்பூனுக்கு உப்பு போடுறேன் பாருங்கள். தேவையான பார்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் உப்பு 1 ஸ்பூனுக்கு போடுறேன். தேவையான அளவுக்கு போடுறேன். இதில் நான் சோயா சாஸ் ஊற்றுறேன். 1 ஸ்பூனுக்காக எடுத்து வச்சுருந்தது. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 செகண்ட் கொதிச்சவனே இது பண்ணிடுவாங்க. அடுப்பை சிம்மில் திருப்பி வச்சுடுங்க. கொதிச்சவனே சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மைதா, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சதை அத்தனையும் எடுத்து இதில் போட வேண்டியது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்கும். நான் கொஞ்சோண்டு ஒரு 1/4 வாசி சுகர் ஆட் பண்ணுறேன். இதுதான் அதுக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கலக்கிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வெங்காயத்தாள் போட்டுக்கணும்.
ரொம்ப ஈஸி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், செம்மையாகவும் இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுனுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.